அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வி பாக்கியா ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, செல்விக்காக சில திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாக்கியா வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மறக்காமல் இந்த கிண்ணத்தெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட சொல்ல, உடனே செல்வி வந்து இதை பெரிய ஆர்குமெண்ட்ஸாக பண்ணுறாங்க. ஐயா இங்கே பாருங்க ஐயா, எனக்கு எவ்வளோ விலை கொடுத்து புடவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காக்கா, சாதாரண இந்த சின்ன கிண்ணம் கிளாஸ் எல்லாம் உடனே எடுத்துகிட்டு வான்னு ஒவ்வொரு டைம் சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வந்து பாக்கியாவை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே நம்ம தாத்தா என்ன பண்ணா, அது என்னமோ செல்வி, நீ ஆரம்பத்துலேருந்து இந்த வீட்டிலே இருந்துட்ட, இப்போ இந்த குடும்பத்தோட ஒருத்தியாவே இருக்கிற, எப்பவுமே பாக்கியாவுக்கு நீ துணையாக இருக்கணும், நான் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா அவரோட சொற்பொழிவை ஸ்டார்ட் பண்ண. உடனே சேர்ந்து, என்னப்பா எதுக்காக இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்பவுமே அக்கா தான் எனக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா கிட்டேயும் சொல்கிறாங்க, அம்மாடி பாக்கியா, நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், மாமா எப்பவுமே உங்கள் கூட உனக்கு சப்போர்ட்டாக தான்மா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் எழில நீ வீட்டை விட்டு போக சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இல்லைனா எழில் இங்கேருந்து உங்கள் அத்தை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா, அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட. இன்னொரு பக்கம் நம்ம எழில் அமிர்தா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு வீடு பார்க்கறதுக்காக நம்ம என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், நாளைக்கு காலையில் நீ வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிடலாம் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. அந்த டைமில் பேக்கில் இந்த அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது பேகுக்குள்ளே பணம் இருக்குது. இதை பார்த்து அமிர்தா வந்து, என்னங்க பேக்கில் பணம் இருக்குது, கண்டிப்பாக இதை அம்மா தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து, அமிர்தா நீ உடனே அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை போட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடு, நம்ம வெளியில் வந்துட்டும் அம்மாவோட கையை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு, இது நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாரு. ஆனால் அமிர்தா இல்லை எழில், இதை கொடுத்தோம் அப்படின்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால கண்டிப்பாக இந்த பணத்தை நானே வச்சுக்கிறேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. எழில் வந்து, அமிர்தா நான் சொல்கிறத கேளு, அம்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க, வெளியில் வந்து நம்ம அவங்களோட கையை எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்ல, அமிர்தா வந்து அதெல்லாம் தப்பு இல்லைங்க, அம்மா நம்ம போனதுலேருந்து நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், இந்த பணம் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒருவேளை நீ மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா தாத்தாவும் வருத்தப்பட்டிருப்பாரு, நாமளும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அமிர்தா நீ சரியான நேரத்தில் நல்ல டிசிஷன் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து அமிர்தாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அமிர்தாவும், எனக்கு தெரியுங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே நம்மளை விட்டு கொடுக்குறவங்க இல்லை, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறத சொல்லி ரெண்டு பேரும் மனசை தேர்த்திக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம எழில் ஒரு நல்ல டேரக்டர் ஆகிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.